Okay, next example பாருங்க. Next functional group first group consider பண்றது பாத்தீங்க அப்படின்னா alcohol functional group the general OH present ஆயிருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா alcohol அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ending name என்ன முடியும் அப்படின்னா OL அப்படிங்கிறது நம்மளுக்கு முடியும். இப்ப ஜெனரலா இதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஜெனரல் ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படின்னு ஒன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அதாவது ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு alkane, alkene, alkyne அப்படிங்கிறதுக்கு ஜெனரலான ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எழுதுறதுக்கு எல்லா டெரிவேட்டிவ்மே all derivative of alkane is primary தான். அதாவது எல்லாமே alkane உடைய டெரிவேட்டிவா தான் நம்ம கொடுத்திருப்போம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் CH4 அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். CH4 அப்படின்னு கன்சிடர் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது, பட் தெரிஞ்சுக்கிறோம் தான் பண்றோம். இதுல இருக்கிற H ரிமூவ் பண்றோம். இதுல இருக்கிற H ரிமூவ் பண்றோம். இப்ப ஜெனரலா இதோட ஜெனரல் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Cn H2n plus 2. It is a general formula. Cn H2n plus 2. The n means number of carbon. So substitute 1 C1 H 2 into 1 plus 2. CH4. It is a general formula. It is a molecular formula, otherwise called molecular formula. இதுல என்ன வர்க் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு H ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா CH3OH அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா again CH3OH கன்வெர்ட் ஆயிருச்சு நம்மளுக்கு. இதுல பாருங்க number of carbon presence of alkane is equal to the number of carbon present in alcohol. The next one, number of hydrogen present in alkane is equal to the number of hydrogen present in alcohol. பாத்தீங்கன்னா CH4 ல ஒரு alkane கார்பன் 1 தான் இருக்கு. அதே சேம் இங்க பாருங்க 4 ஹைட்ரஜன். சோ ஆல்வேஸ் பிரசன்ட் 4 ஹைட்ரஜன். சோ இது ரெண்டுலயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் சேமா தான் நமக்கு இருக்கு. சோ டிஃபரண்ட் ஒன்லி இன் தி ஆக்சிஜன் கண்டென்ட். சோ அந்த ஆக்சிஜன் மட்டும் தான் டிஃபரண்ட் ஆகுது. சோ இதோட ஜெனரல் ஃபார்முலா எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது நமக்கு அப்படியே தான் நமக்கு இருக்கு. ஏன்னா இதுல இருக்கிற 4 அப்படியே இருக்கு. சோ ஜெனரல் ஃபார்முலா எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா Cn H2n plus 2 O மட்டும் ஒன்னு அடிஷனலா நமக்கு இருக்கு. சோ இட் இஸ் a general formula of alcohol அப்படிங்கிறதுக்கு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, the next one பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். CH3OH. so one carbon present, the starting name is meth. so இங்க தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா primary suffix and secondary suffix யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா meth. சோ நம்ம ஏன் சார் இப்ப சொல்லலாம் OL ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இப்ப மீத் ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படின்னா நம்ம பீரியாடிக் ஆர்டர்ல OH வந்து டாப்ல இருக்கு. கீழ தான் என்ன இருக்கு அப்படின்னா அல்கேன் அப்படிங்கிறது நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. சோ எதுக்கு நம்ம பீரியாடிக் கொடுக்கறோமோ அதுதான் எங்க வேணா எண்ட்ல ஃபினிஷ் பண்ணணும். அப்ப இங்க யாருக்கு பீரியாடிக் கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலுக்கு தான் பீரியாடிக் கொடுக்கறோம். அப்ப ஆல்கஹாலுக்கு பீரியாடிக் கொடுக்கறத எப்படி சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்ல சொல்லணும். if the periodicity of the most priority always last or end of the net. so CH3OH. so meth all are present single bond. so secondary suffix is primary suffix is ANE and final suffix or secondary suffix is OL. so here remove பண்ணிட்டு நம்ம இந்த rear என்ன பண்ணிடலாம் அப்படின்னா remove பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணா OL ஆட் பண்ணி காம்பினேஷன் பண்ணா நேமிங் எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா methanol. the naming is methanol. so as example இந்த எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். so இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 carbon. so eth all are single bond present ANE. so eth plus ANE plus OL. so combine ethanol. the next example 3 carbon present is 1 2 3 carbon. starting name is prop plus all are single bond ANE plus OL. so the name is propanol.
propanol. Okay, the next example பாருங்க 1 2 3. So also a 3 carbon. So propanol. Propanol. Okay, இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பாத்துங்க. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ல பேரு இப்பதான் நமக்கு ஒரு கான்செப்ட். If same number of, அதாவது 2 கார்பன் வரைக்கும் no problem. If more than 3 or more than 3, the position of the functional group is given. So இங்க பாத்தீங்க அப்படின்னா the OH இப்ப நார்மல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கிறோம்னு வெச்சீங்க. இப்ப பாருங்க CH3 CH2 CH3 இத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இத அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா if replaced terminal hydrogen substitute OH, so it is formed this compound. Suppose second carbon hydrogen is replaced by OH, this compound is formed. So two type of possibility. So find the position of the OH. So as usual of old method la forward direction backward direction நம்ம find out பண்ணனும். கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ்ல என்ன கொடுக்கணும் அப்படினு பாத்தீங்க அப்படினா least number அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். So இதுல கொடுத்தீங்க அப்படினு வெச்சீங்க 1 2 3 1 2 3. So least position is first position. So the name is first position. So addition பண்ண போறோம். Propane plus position of alcohol is 1 all. So the name is propanol or friend நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படினா 1 propanol. So otherwise another format propane 1 all, propane 1 all இப்படி நம்ம கொடுக்கலாம். So பொசிஷனை மென்ஷன் பண்ணது நம்ம இப்படி பொசிஷனை மென்ஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். 1 propanol, propane 1 all. So the second example, find the least number of the OH group. So 1 2 3 1 2 3 1 2 3. So forward direction second position, backward direction also a second position. So the name is 2 propanol or propane 1 all, propane 1 all அப்படினு நம்ம கொடுத்துக்கலாம். சோ இத நமக்கு கான்செப்ட். the next one பாத்தீங்க அப்படினா இதுவும் அதே சேம் தான். இப்போ 1 2 3 4 carbon are present. So second possibility, also a presence of 4 carbon 1 2 3 4 carbon 1 2 3 4 carbon நமக்கு என்ன இருக்கு அப்படினா பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இதுக்கு எப்படி நாம நேமிங் கொடுக்கிறது? முதல்ல இதுக்கு நாம ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். சோ பாத்தீங்க அப்படினா 1 2 3 4 carbon, the starting name is but but to mention the position of the OH, the least position 1 2 3 4. Suppose 1 2 3 4, the least position is 1. So but 1 all or butane 1 all இப்படிங்க நம்ம கொடுக்கலாம். but 1 all or 1 butanol அப்படினு நம்ம மென்ஷன் பண்ணலாம். Suppose இதுல பாத்தீங்க அப்படினா first stage to find the longest carbon chain, the longest carbon chain 1 2 3 or 1 2 3 1 2 3 1 2 3. அப்ப any direction the longest carbon chain is 1 2 3. So 1 2 3. So first position, second, third. So this consider a longest carbon chain. So 1 2 3. Suppose இதுல பாத்தீங்க அப்படினா to find the least number to the OH group. So OH க்கு இது least number வருது இந்த longest carbon chainல 1 2 3 இப்படி கொடுத்தாலும் ஓகே 1 2 3 ஓகே இப்படி நமக்கு வருது. Suppose இது என்னன்னா 1 2 3 இப்படி கொடுத்தாலும் என்னதான் நமக்கு வருது அப்படினா longest carbon chain வந்து second position ஏது நமக்கு வருது. So second position இதுதான் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். It is considered to a longest carbon chain. Second positionல என்னலாம் அட்டாச் ஆயிருக்கு அப்படினா the left side CH3 and the right side is OH. So the name is second position methyl, second position OL. First நம்ம எதை மென்ஷன் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா methyl குரூப்பை மென்ஷன் பண்ணலாம். அப்ப second position 2 methyl 1 2 3 carbon, but 2 propanol
2-methyl 2-propanol is equal to but1-all or butane-1-all. But1-all, butane-1-all. ரெண்டு ஓகே தான். அப்ப but1-all it is called 2-methyl 2-propanol. இப்ப கார்பன் கவுண்டிங் நம்ம செக் பண்ணலாம். இங்க பாருங்க 1 இங்க 3 னா ஸ்டோப்னா 3 கார்பன். டோட்டலா 1 + 3 4 கார்பன் பிரசன்ட். இங்க பாருங்க பியூட் 4 கார்பன் பிரசன்ட். சோ இத நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காமன் IUPAC நாமென்க்ளேச்சர்க்கான ரூல்ஸ். The next one பாத்தீங்க அப்படினா காமன் நேம் very very easy. First point of view நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். First linear chain first linear chain or branched chain அப்படிங்கற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். Linear chain for example CH3 CH2 it is a linear chain. It is a branched chain. If the branched chain CH consists of two side or both side CH3 that in the example நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? If the CH consists of two side CH3 group is called iso. Iso mean CH two side presence of CH3 group. Two side presence of CH3 group is called iso in common name. Suppose three side carbon present is called tertiary. Suppose four side carbon present is called neo. For example this structure four side carbon present is called neo. Okay, இப்போ நாம நேமிங் எப்படி கொடுக்கிறது, காமன் நேம் எப்படி கொடுக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க one carbon நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப one carbon பிரசன்ட் ஆயிருந்தது அப்படினா ஸ்டார்டிங் நேம் இஸ் மீத், பட் இட் கன்சிடர் one carbon present CH4 it lose one hydrogen CH3 bond. It is mean CH3 bond. So starting name is meet. Suppose all bond are A as single bond is called methane. But if methane, it is methane is one of the alkane family. So if the alkane is lose one hydrogen or less number of one hydrogen is called finished with YLE. So is called alkyne. Generally alkane lose one hydrogen is called alkyl. If methane lose one hydrogen is called methyl. So CH3 bond. So methyl. The functional group is alcohol. So it is called methyl. Methyl alcohol. The next one, two carbon present. Starting name is eth. All are single bond present. ANE ethane. If lose one hydrogen, so ethyl alcohol. Suppose three carbon present is called propyl alcohol. If the carbon, the CH consists of two side CH3 group, its starting name is iso. This structure is called iso. So iso mean CH3. So iso to find the total number of carbon 1 2 3 carbon da. So நமக்கு total இந்த பிரச்சனை என்பது 3 carbon தான் நமக்கு இருக்கு. So iso total number of carbon is 3. So starting name is pro. All are present in single bond. So propane. It lose one hydrogen. So it's called propyl. So isopropyl alcohol. The next one, carbon three side consists of carbon. The starting name is tertiary. Three side consists of carbon. The starting name is tertiary. The next one, to find the number of carbon. So 1 2 3 4. The number of carbon is 4. The starting name is but. All are present single bond.
So butane, if butane less number of hydrogen consists is called butyl. So tertiary butyl alcohol. Tertiary butyl alcohol. The next one, if the carbon, so it is also called 1 2 3 4 carbon. So butyl alcohol. Primary or another way name நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படினா the linear chainல நமக்கு இருக்கு. So it is called primary butyl alcohol. So generally it is called butyl alcohol. So இதான் நமக்கு IUPAC name and common name of alcohol groups. Okay, next வந்து உங்களுக்கு some examples கொடுக்கிறேன், அதை வந்து work out பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிராக்டிஸ் கொஸ்டின் ஆல்கஹால் கொஸ்டின்ல பிராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்கு, அவங்க பிராக்டிஸ் பண்ணீங்க. ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நானே இதுல இருந்து ஒர்க் அவுட் பண்றேன். அது ஒரு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இதான் நம்மளுக்கு நார்மலா இதோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். இங்க பாருங்க, எந்த எண்ட் இருக்கோ அந்த எண்ட்ல என்ன இருக்குன்னா மீனிங், கார்பன் இருக்குதான் நம்மளுக்கு மீனிங்கா இருக்குது. சோ அப்ப 1 2 3 4 அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 4 கார்பன் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் இருக்கு அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ ஸ்ட்ரக்சரா நமக்கு பாருங்க, CH3 C நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு பாண்டு இங்க C இருக்கு. அப்ப ரிமைனிங் 4 பாண்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு அரவுண்டட், கார்பன் அரவுண்டட் ஆல்வேஸ் 4 பாண்ட், 1 பாண்ட் பிரசன்ட், ரிமைனிங் 3 பாண்ட் பேலன்ஸ்ட் பை தி ஹைட்ரஜன். சோ CH3 இங்க இருக்கு கார்பன், இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பாண்டு, இங்க ஒரு பாண்ட் நம்ம கொடுத்துட்டோம், இங்க ஒரு பாண்டு, இங்க ஒரு கார்பன் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு OH நம்மளுக்கு இருக்கு. சோ இப்ப நம்மளுக்கு ஹைட்ரஜனை ஃபில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க கார்பன் கார்பன், சோ ரிமைனிங் CH3 இந்த இடத்துல இருந்தா CH2 கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்படி கொடுத்தாலும் ஓகே தான். சோ இது நோ ப்ராப்ளம் நம்மளுக்கு. சோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஸ்க்லெடன் ஃபார்ம் உடைய ஸ்ட்ரக்சர். சோ ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்க்லெடன் ஃபார்ம்ல இருந்து நார்மல் ஃபார்ம் வந்து ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணீங்கனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா OH நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இங்க இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி பியூட்டைல் குரூப்ல நம்ம பார்த்திருப்போம். பட் இங்க இருக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா OHக்கு லீஸ்ட் நம்பரா வரணும், அதர்வைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா லாங்கஸ்ட் கார்பன் செயினை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அப்ப இங்க இருந்து பேஸ் பண்ணலாம், 1 2 3 இப்படி வரலாம், 1 2 3 இப்படி கொண்டு வரலாம். ஆனா லாங்கஸ்ட் கார்பன் செயின் மட்டும் தான் இருக்கணும், எங்கேயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பிரேக்கப் ஆயிடக்கூடாது. சோ 1 2 3 4 5 அப்படி வந்து அது ராங். சோ 1 2 3 அதாவது 1 2 3 1 2 3. சோ லாங்கஸ்ட் செயின் இஸ் 3, ஆல்வேஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 3 தான் அப்படின்னு நம்மளுக்கு கன்சிடர் ஆயிருச்சு. சரி, ஓகே, அப்ப 1 2 3. சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன் இது நம்மளுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இதுதான் நம்ம என்ன செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா லாங்கஸ்ட் செயினா கன்சிடர் பண்ணிக்கணும். why it is take place a longest chain? because the first position is the least position to the OH. suppose 1 2 3 is a third position ஆயிடும் நம்மளுக்கு, 1 2 3 தேர்டா நமக்கு அப்ளை ஆகும். சோ அப்ப இது லாங்கஸ்ட் கார்பன் செயின். அப்ப இந்த பொசிஷன்ல பாருங்க, செகண்ட் பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷன் ரெண்டு CH3 குரூப் அட்டாச் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ப்ரிஃபிக்ஸ்ல அதை ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடும். அப்ப 2,2 டைமீதைல் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு கார்பன் பிரசன்ட் பட் 1 ஹைட்ரஜன் லெஸ் இஸ் கால்டு மீதைல். இங்கே அதேதான், அப்போ 2,2 டைமீதைல். அதே சேம் டைம் இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 கார்பன் நம்மளுக்கு இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம், ப்ரோப்பேன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல OH அட்டாச் இருக்கு. அப்போ ப்ரோப்பேன் 1 ஆல், ப்ரோப்பேன் 1 ஆல் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். சோ 2,2 டைமீதைல், 2,2 டைமீதைல் propane 1 all. It is the IUPAC name. IUPAC name. So இத நம்ம கன்சிடர் பண்ணிரோம் 2,2 dimethyl. So அதே சேம் டைம்ஸ் இத வொர்க் அவுட் பண்ணீங்க அப்படினா எல்லா क्वेश्चनும் வொர்க் அவுட் பண்ணலாம். அதே சேம் டைம்ஸ் இதுக்கு எப்படி நம்ம காமன் நேம் எப்படி இருக்குது அப்படினு சொல்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருந்தேன், ஒரு கார்பன் 3 சைடு கார்பன் இஸ் கால்டு டெர்ஷரி, 4 சைடு கார்பன் இஸ் கால்டு நியோ. சோ அப்ப இங்க பாருங்க, ஒரு கார்பன் இருக்கு, 4 சைடுமே என்ன இருக்கு அப்படினா கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இட் இஸ் கால்டு நியோ. சோ நியோ total number of carbon பாருங்க 1 2 3 4 5. so total number of carbon is 5. so starting name is pent, one hydrogen less, so pentyl, neopentyl. functional group is OH, so neopentyl alcohol. it is a common name, it is a common name, it is a IUPAC name. so அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா இதையும் வொர்க் அவுட் பண்ணலாம். so another one, double bond present
if double bond and OH present, the periodicity always given to the OH. நம்ம ஆல்ரெடி டாப்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா OH சிம்பல் இருக்கு, பாட்டம்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா alkene இருக்கு. So the periodicity is given to the OH to find the find the largest carbon chain with OH. So the largest carbon chain பாத்தீங்கன்னா 1 1 2 3 4 5 இப்படி வர கூடாது. ஏனா OH நமக்கு பேஸ் பண்ணி தான் வரணும். So 1 இங்க ஒரு கார்பன் 1 2 3 4 5. The least position is 1 தான் நம்ம எடுத்துக்கணும். Suppose in the backward direction 1 2 forward direction 1 2 1 2 3 4 5. So fifth position வந்துரும். அப்ப first position is the least position, but double bond present in third position, and second position consists of one of the methyl group. So naming கொடுக்கும்போது எப்படி கொடுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா second position first சொல்லணும் 2 methyl, first alkyl group mention பண்ணிரோம் 2 methyl, total number of carbon is 5. The starting name is pent. But if the presence of R single bond is a ANE, so it is a ANE, but double bond is present, so pent, the position of the double bond is third position. Appa pent 3 in first position OH 1 all. So 2 methyl pent 3 in 1 all. இப்ப क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா டபுள் பாண்டும் பிரசன்ட் ஆயிருக்கு and OH பிரசன்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயினை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஃபைண்ட் அவுட் பண்றோம். லாங்கஸ்ட் கார்பன் செயின் எதை பேஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா OH பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா லாங்கஸ்ட் கார்பன் செயின் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப OH வச்சு நம்ம பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. லாங்கஸ்ட் கார்பன் செயின் OH இன்க்ளூட் ஆகும். So அப்ப 1 2 3 4 5 சப்போஸ் இப்படி 1 2 3 4 கொடுத்திருக்கலாம், பட் OH க்கு எது லீஸ்ட் நம்பரா வருதோ அந்த ஆர்டரை தான் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா கன்சிடர் பண்ணி. அப்ப இந்த ஆர்டர்ல வர பாத்தீங்கன்னா OH இதுல அட்டாச் ஆயிருக்கு 1 2 3 4 5. அப்ப லீஸ்ட் நம்பர் என்ன வருது அப்படினா ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருந்தேன், எதை வந்து நம்ம பீரியாடிட்டி கொடுக்கறோமோ அதை எப்பவுமே எங்க தான் ஃபினிஷ் பண்ணனும் அப்படினா எண்ட்ல தான் ஃபினிஷ் பண்ணனும். The most periodic group always ending in the name. So first position OL நமக்கு வந்துருச்சா. அடுத்த செகண்ட் பொசிஷன் பாத்தீங்க அப்படினா இது டோட்டலாவே இந்த செயின் வந்து என்ன அப்படினா டபுள் பாண்ட் செயினா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப பென்ட் பட் டபுள் பாண்டோட பொசிஷனை மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப பென்ட் 3 the double bond chain one of the consist child sign methyl group. So the position of methyl group is second position. So 2 methyl. The IUPAC name is 2 methyl pent 3 in 1 all. 2 methyl pent 3 in 1 all. So இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க என்ன எழுதுறீங்க அப்படினா IUPAC nomenclature மட்டும் ரைட் பண்ணுங்க. IUPAC nomenclature ரைட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஃபங்க்ஷன் குரூப்பா எதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படினா ஆல்டிஹைடு ஃபங்க்ஷன் குரூப்பை நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் குரூப் பாத்தீங்க அப்படினா ஆல்டிஹைடு. ஜெனரல் ஃபார்முலா CnH2n + 1 CHO அப்படின்னு நம்ம ஜெனரல் ஃபார்முலா அப்படி நம்ம சொல்றோம். எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி 1 கார்பன் இருக்கிற ஆல்டிஹைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா HCHO, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா CHO. ஓகேங்களா? இஃப் தி ஃபங்க்ஷனல் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் கார்பன், சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கார்பன் நம்மளுக்கு இருக்கு. சோ ஆல்சோ எ நம்பர் ஃபார் த CHO group. அந்த CHO க்கு நம்ம என்ன இருக்கணும் அப்படினா நம்பர் நம்மளுக்கு கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிற ஆல்டிஹைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா HCHO, ஷார்ட்டா எப்படி நம்ம எழுதணும்னா HCHO அப்படின்னு சொல்லுவோம். சோ இட் இஸ் ஜெனரல் நேம் இஸ் ஃபார்மால்டிஹைடு. ஜெனரல் நேம் ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். சோ IUPAC nomenclature எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஆல்ரெடி நம்ம சொல்லிருப்போம் 1 கார்பன் ஸ்டார்டிங் நேம் இஸ் மீத்தேன். 1 carbon is starting name methane, all are single bond. So question வரும், the carbon oxygen is a double bond present. அது வந்து நம்ம alkyne அப்படி நம்ம alkene அப்படிங்க எடுத்துக்கணுமானா எடுத்துக்கூடாது. If consist of carbon double bond is considered to a alkene. Any carbon nitrogen or carbon oxygen is not considered to a alkene. So இத நம்ம alkene கன்சிடர் பண்ண கூடாது. அப்ப இது சிங்கிள் பாண்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணுங்க. அப்ப 1 கார்பன் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப 1 கார்பன் அப்படினா ஸ்டார்டிங் நேம் மீத். So all are single bond present. So finished with ANE. அப்ப மீத்தேன் plus AL ங்கற வேர்ட் நம்ம ஆல்டிஹைடு ங்கற வேர்ட் நான் வச்சுக்கலாம். AL ஆல்டிஹைடு ங்கற வேர்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். So E ங்கற வேர்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல என்ன கொடுக்கணும், AL மெத்தனால்.
சோ இதனால மெத்தனால் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம். இப்ப 2 கார்பன் பிரசன்ட் எத்தனால், 3 கார்பன் CH3 CH2 ப்ரோப்பனல். சோ இத நம்ம என்ன சொல்றோம், ஐபாக் நாமன்கிளேச்சர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நேமிங். இது ஜெனரலா இருக்கிற காமன் நேம் தான். HCHO காமன் நேம் ஃபார்மால்டிஹைட், CH3 CHO இஸ் அசிட்டால்டிஹைடு. இப்போ क्वेश्चन அந்த காமன் நேம் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படினா the common name is derived from the acid name. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆசிட் படிக்கும்போது சொல்லுவோம். சோ 1 கார்பன் இருக்கு அப்படினா அத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ஃபார்மிக் ஆசிட் அப்படினு சொல்லுவோம். அப்ப ஃபார்மிக் ஆசிட்ல இருக்கிற அந்த ஃபார்ம்ங்கற வேர்ட் எடுத்துட்டு ஆல்டிஹைட்ங்கற வேர்ட் இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்ப ஃபார்மால்டிஹைட். The 2 carbon acid is called acetic acid. அந்த அசிட்டிக்ங்கற ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் எடுத்துட்டு ஆல்டிஹைட்ங்கற வேர்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். சோ அசிட்டால்டிஹைட். So derived from the common name, derived from the acid group ல இருந்து நமக்கு கொண்டு வந்திருக்கும். இப்ப 3 கார்பன் இருக்குது. இப்ப 3 கார்பன் இருக்கு. ஆசிட் என்னன்னு சொல்றோம்னா ப்ரோப்பனோயிக் ஆசிட். அப்ப அந்த ப்ரோப்பயோனிக் இருக்கிற அந்த ப்ரோப்பயோன் அந்த ஐஓன்ங்கற வேர்ட் வரைக்கும் எடுத்துட்டு ப்ரோப்பயோனிக் ப்ரோப்பனோ ஆல்டிஹைட் அப்படிங்கற வேர்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். சோ இதுதான் முதல் விஷயம் நமக்கு. அப்ப ப்ரோப்பனோல்டிஹைட்ங்கற வேர்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். சோ இதுதான் காமன் நேம் எழுதுற கான்செப்ட். இப்ப சப்போஸ் வந்து இங்க பாருங்க, சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிராக்டிஸ் क्वेश्चन வொர்க் அவுட் பண்ணலாம். சோ இது கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. அதாவது பாருங்க, இது எப்படி நான் நார்மல் ஃபார்ம்ல எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. இந்த CH3 க்கு தான் மீனிங். சோ CH3, இங்க C இருக்குதா மீனிங், இங்க மேல என்னன்னா CH3 உங்களுக்கு தெரியுமா, CA இங்கேயும் C இங்கேயும் C. சோ நெக்ஸ்ட் ஒன் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் ஆகுறது பாத்தீங்கன்னா CH2. இங்க 3 பாண்ட் இருக்கு, அதாவது 1 2 3. அப்ப இங்க என்ன இருக்குன்னா H இருக்குதா, நம்ம ஆல்வேஸ் 4 பாண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அப்ப இங்க H நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டு அப்ப CH2 இங்க பாருங்க, இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா CHO தான் இப்படி மீனிங். அதாவது இங்க பாருங்க C டபுள் பாண்ட் OH, இதான் CHO உடைய ஸ்ட்ரக்சர். நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம், ஐபாக் நாமன்கிளேச்சர் பீரியாடிட்டி ஆர்டர்லையும் கொடுத்திருப்போம். C டபுள் பாண்ட் OH தான் ஆர்டர். இதுதான் போய் என்னவா இருக்கு அப்படின்னா இன்சர்ட் ஆயிருக்கு. அதாவது இருக்கிற ஹச்சுக்கு பதிலா இது போய் இன்சர்ட் ஆயிருக்கா, அதாவது இருக்கிற ஹச் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்சர்ட் ஆயிருக்குதா மீனிங். சோ அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்டிஹைட். இதோட ஃபார்மேட் இதுதான். அப்ப C ஒன் சைடு அல்கைல் குரூப், ஒன் சைடு இஸ் அல்கைல் குரூப், அதாவது அல்கைல் டபுள் சிங்கிள் பாண்ட் இதெல்லாம் அல்கைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஒன் பாண்ட் ஒன் சைடு இஸ் அல்கைல் குரூப், another side is hydrogen present is called always ketone, அது ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் டூ சைடுமே அல்கைல் குரூப் வந்துச்சுன்னா அது நெக்ஸ்ட் அத நம்ம என்ன சொல்லணும், கீட்டோன் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இது ரெண்டு நீங்க क्वेश्चन வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு क्वेश्चन வொர்க் அவுட் பண்ணுங்க, இதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு எதுக்கு பீரியாடிட்டி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஆல்டிஹைட் தான் பீரியாடிட்டி கொடுக்கணும். சோ இட் இஸ் a first position 1 கார்பன், இதுலயே கார்பன் இருக்கு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனா வெச்சுக்கணும். 1 2 3 4. இப்போ 1 2 3 4. Okay, the third position consists of methyl group. So the name is 3-methyl 4 carbon இருக்கு. So 3-methyl 4 carbon. So it is called butane. எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா 3-methyl butanal அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ரெண்டு क्वेश्चन பிராக்டிஸ் क्वेश्चन, இத கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணி பாத்துங்க. அடுத்து தான் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கீட்டோ குரூப்பை பார்க்கலாம்.